ஹலோ மை டியர் வியூவர்ஸ், வெல்கம் டு மஞ்சுஸ் லைஃப். இன்னைக்கு மஞ்சுஸ் லைஃப்ல சூப்பரான ஒரு கேஷ்யூ நட் புலாவ் எப்படி பண்றதுன்னு வாங்க பார்க்கலாம். குழந்தைங்களுக்கெல்லாம் லீவ் விட்டதுனால ஸ்பெஷலா ஏதாவது பண்ணணும், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி டேஸ்டா பண்ணணுங்கிறதுக்காக என்னோட பாப்பாக்கு வந்து கேஷ்யூ நட் புலாவ்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்களுக்காக இன்னைக்கு நான் இந்த டிஷ் வந்து உங்களுக்காகவும் பண்ணி காட்ட போறேன். ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து பாஸ்மதி ரைஸ், இது பாருங்க நல்லா எக்ஸ்ட்ரா லாங் பாஸ்மதி ரைஸ் வந்து நான் ஒரு 500 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். ஏன்னா எங்க வீட்ல ஒரு 5, 6 பேர் நாங்க மேல சாப்பிடுவோம். ஸோ 500 கிராம்ஸ் நான் எடுத்திருக்கேன். அத நான் ஒரு 2, 3 டைம்ஸ் வாஷ் பண்ணி நல்லா ஒரு 1/2 அன் ஹவர் அது ஊறிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் மீத தேவையான வெங்காயம், பச்சை மிளகாய், மசாலா பொருட்கள்லாம் எடுத்து வச்சிருக்கேன். இப்ப வாங்க எப்படி பண்றது நம்ம ப்ராசஸ் போயிடலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய பேன் மாதிரி இந்த பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதுல நான் ஒரு 2 லிட்டர் தண்ணி ஊத்தி வச்சிருக்கேன். ஏன்னா ரொம்ப கம்மியா ஊத்துனீங்கன்னா அந்த கஞ்சி சுத்திக்கும். ஸோ நல்லா தாராளமா ஒரு 2 லிட்டர் நான் தண்ணி ஊத்திருக்கேன். இப்போ இது வந்து பாருங்க நல்லா ஒரு பாயிலிங் ஸ்டேஜ்ல நம்ம நல்லா கொதிக்க விடணும். இது இந்த பாயிலிங் ஸ்டேஜ்ல ஆறப்ப நான் இதுக்கு நல்லா அந்த ரைஸ்க்கு நல்லா ஃப்ளேவர் தரத்துக்காக ஒரு பே லீஃப். இப்போ அது பாயிலிங் ஸ்டேஜ்ல இருக்கு. உங்களுக்கு அந்த பபிள்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நான் அந்த டைம்ல ஒரு பே லீஃப், ஒரு இன்ச் பட்டை, ஒரு ஸ்டார் ஆனியன்ஸ், 2 ஏலக்காய், ஒரு 4, 5 கிராம் இதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ரைஸ்க்கு கொஞ்சம் ஃப்ளேவர் தரத்துக்காக சும்மா ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஆயில் எதுக்கு ஆட் பண்றோம்னா நீங்க ரைஸ் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு உதிரி உதிரியா ஒட்டாம வரும். ஸோ அதுக்காக நான் இந்த தண்ணியிலேயே கொஞ்சம் ஆயிலும் ஆட் பண்ணிக்கிறேன். நான் ரைஸ் இதுல போடுறேன். நம்ம வந்து ஒரு புலாவ் மாதிரி பண்றோம் அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து நல்லா ஃபுல்லா குக் ஆகணும்னு கிடையாது. ஒரு 80% குக் ஆகும் போதே நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். நான் அது உங்களுக்கு காட்டுறேன். இப்போ ரைஸ் பாயில் ஆகிற சமயத்துல நம்ம இந்த முந்திரி ரைஸ்க்கு தேவையானதெல்லாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இப்போ நான் இந்த மாதிரி ஒரு பெரிய பேன் எடுத்துட்டு அதுல வந்து நான் உங்களுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அதுல ஒரு 50 கிராம்ஸ் அளவுக்கு கேஷ்யூ நட்ஸ் எடுத்திருக்கேன். அதை நம்ம போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதை பாருங்க, இந்த மாதிரி நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆனதும் இந்த முந்திரியை நம்ம வெளியில எடுத்துக்கலாம். இந்த பாருங்க, இப்போ நான் இந்த கீலையே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ண போறேன். நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஜிஞ்சர் கார்லிக் நல்லா உங்களுக்கு பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ பாருங்க, 2 மீடியம் சைஸ் ஆனியனை வந்து நான் வந்து ஸ்லைஸ்டா கட் பண்ணியிருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்க, ஆனியன் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைம்ல நான் சில்லிஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்க, நல்லா ஒரு 3 சில்லிஸ் வந்து நான் சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கிறேன் காரத்துக்கு. அதுக்கப்புறம் நான் கொஞ்சமா ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் எடுத்திருக்கேன். அதுவும் ஆட் பண்ணிக்கிறேன். இலை ஒரு 3, 4 கொத்து அதுவும் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஃபைனலா கொஞ்சம் கொத்தமல்லி அதுவும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். தேவைக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரெசிபிக்கு தேவையான சால்ட் சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி நம்ம ரைஸ்ல கொஞ்சம் சேர்த்துருக்கோம். ஸோ நான் இந்த மசாலாக்கு மட்டும் தேவையான சால்ட் சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். அவ்வளோதாங்க, இது ரெடி ஆயிடுச்சு. நம்ம அப்படியே அடுப்பை அணைச்சிடலாம். இப்போ நம்ம ரைஸ் கூட நல்லா உங்களுக்கு 80% குக் ஆயிருக்கு. நான் வந்து ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ அந்த ரைஸை நான் கொஞ்ச நேரம் ஆற வச்சு நான் சேர்த்துக்கிறேன். அது உங்களுக்கு காட்டுறேன். இப்போங்க ரைஸ் இந்த மாதிரி நான் நல்லா பிளேட்ல போட்டு நல்லா ஆற வச்சுட்டேன். ரொம்ப நல்லா ஆறி போயிடுச்சு. இப்போ இந்த ரைஸை வந்து நான் இதுல மிக்சர்ல ஆட் பண்றேன். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ரைஸ் வந்து கிளறாம இப்படி சும்மா உள்ள விட்டு இப்படி இப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரைஸ் வந்து இந்த உடையாம இருக்கும். இந்த மாதிரி நல்லா அடியில விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க எவ்வளவு உதிரியா வந்திருக்கு. பாருங்க, கொஞ்சம் கூட ரைஸ் வந்து எங்கேயுமே உடையில, நல்லா வந்திருக்கு. இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறம் நம்ம ஃப்ரை பண்ண கேஷ்யூ நட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதை நம்ம மேலே தூவிட்டுக்கலாம்.
அவ்வளோதான். நம்மளோட சுவையான கேஷ்யூ நட் புலாவ் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க. உங்க கிட்ஸ்க்கு, பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு என்னோட இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னா, என்னோட சேனல் மஞ்சுஸ் லைஃப்க்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார்